ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சேனல் வந்து புதுசாக வந்து ஒரு டாபிக் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் பிஸ்னஸ் செய்யலாம். இந்த டாப்பிக்கில் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சின்ன முதலீடு வச்சு நீங்கள் வந்து இப்படி வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து எல்லாருடைய கனவு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்படி ஓன் பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் எல்லாருக்குமே. கண்டிப்பாக இருக்கும், எனக்கும் இருக்குது. நான் வந்து இப்போ சின்ன ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குறைஞ்ச முதலீடு வச்சு அதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு 7 தொழிலை தான் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் வந்து இந்த 7 தொழிலில் வந்து உங்களுக்கு எந்த தொழில் உங்களுக்கு வந்து தேவை, உங்களுக்கு வந்து எந்த தொழில் உங்களுக்கு பிடிக்குங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும். அதனால் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி எப்போல்லாம் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் கடை. ரீசார்ஜ் கடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் இது வந்து இந்த ரீசார்ஜ் கடை நீங்கள் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டு வந்து ஒரு மந்த்லி ரெண்ட் வந்து ஒரு 200 இந்த மாதிரி ஒரு 2 சின்ன கடை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஓன் பில்டிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டிலே வச்சு பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் வில்லேஜ் சைடு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசார்ஜ் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ வந்து ரீசார்ஜ்னால் மொபைல் ரீசார்ஜ்னு நிறையா இருக்குது. இல்லை சன்டைரக்ட் ரீசார்ஜு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நெட் சென்டர் மாதிரியே வீட்டில் வந்து ஒரு லேப்டாப் மட்டும் இருந்தால் போதும். லேப்டாப், ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும். நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது பார்க்க போகிற நம்ம பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் சென்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் உணவை வந்து இப்போ வந்து நிறையவே வீட்டில் வந்து யாருமே காலையில் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா நானும் காலையில் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு வீட்டில், அதனால தான் சொல்கிறேன். இப்போல்லாம் காலம் வந்து எதுக்கு போயிட்டுருக்குன்னா, பணத்தை தேடி சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. காலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நின்று பாருங்களேன், அப்படியே ஓடுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்தனால சொல்கிறேன். நிறைய பேர் ஓடுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு வாய் சோறு சாப்பிடணும்னு சொல்கிறோம்ல, அதுக்காக தான். அந்த ஒரு வாய் சோறு சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். அதுக்காக தான் சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் சென்டர் இப்போ வந்து காலையில் உங்களுக்கு இந்த நான் சொல்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு எந்த இடத்துல வந்து சூட் ஆகுதோ அந்த இடத்துல, கடையே இல்லாத இடத்துல நீங்கள் வச்சா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து உங்கள் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். காலையில் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சவுத் இண்டியன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை இந்த மாதிரி உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு 5 ஐட்டம் மட்டும் வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு ஃபஸ்ட் வந்து ஒரு 1 மந்த்துக்கு உங்களோட பிஸ்னஸ் வந்து எல்லா பிஸ்னஸும் டல்லாக தான் போகும். போக 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 தான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பிஸ்னஸ் வந்து எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு இந்த நடைமுறையில் வந்து கண்டிப்பாக பிஸ்னஸ் அதிகப்படுத்தக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஷாப்னு சொல்லலாம். நம்ம வந்து 3ஆவதாக பார்க்க போகிற ஒரு பிஸ்னஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து உங்களுடைய படிப்பு மட்டுமே போதும். இது வந்து வீட்டில் இருந்தே பண்ணலாம். ஒரு பார்ட் டைம் சொல்லலாம். நீங்கள் வந்து வெளியில் வந்து என்ன வேலைக்கு வேணாலும் போய்க்கலாம். நைட்டு 6 மணிக்கு வந்துடுங்க, 5 மணிக்கு வந்துடுவீங்க எப்படியும். வந்துட்டு அந்த 5 to 9 மணி வரைக்கும் பார்க்கலாம். என்ன பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா, டியூஷன் சென்டர். டியூஷன் சென்டர் பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் எல்லாருமே படித்தவங்க எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில்லாம் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு +2 இல்லை எனி டிகிரி படிச்சிருந்தாலே போதும். நீங்கள் வந்து ஈஸியாக டியூஷன் சென்டர் வந்து ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நேமில் வந்து டியூஷன் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்கள் சுற்றி உள்ளவங்க சின்ன பசங்க, குழந்தைங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு 5 பேரோ 6 பேரோ நீங்கள் வந்து சேருங்க. அந்த 5 பேர் ஒரு 1 மந்த்துக்கு வந்து 5 பேர் வருவாங்க. ஒரு 2, 3 மந்த்துக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 10 பேர் 15 பேர் வந்து ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களும் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து இது மூலிமா வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் ஜூஸ் ஷாப்னு சொல்லலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த சந்தைன்னு சொல்லுவோம்ல, அதில் கிடைக்கக்கூடிய பழங்களை வந்து நீங்கள் போய் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து இதுக்கு வந்து ஃப்ரிட்ஜு மஸ்ட்டாக தேவைன்னு நினைக்கிறேன். தேவை தான் படும். ஃப்ரிட்ஜ் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜை வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஃப்ரூட்டு மிக்ஸ் இது அடிக்கிற ஒரு மிக்ஸி ஒன்று வாங்கிக்கோங்க. அது இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ஈஸியாகவே ஒரு சிம்பிள் ஃப்ரூட் ஜாப் வந்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம 5ஆவதா பார்க்கக்கூடிய இது வந்து ஒரு ஜாப்புன்னு சொல்லலாம். இல்லை வந்து இது வந்து பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த யூடியூப் சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் எக்கச்சக்கமான ஒரு நாளைக்கு பலங்கோடி வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. சின்ன பசங்க 18 வயசுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் யூடியூப் சேனல். 18 வயசுலேருந்து 65, 75 வயசு வரைக்கும் உள்ள தாத்தா முதற்கொண்டு இந்த யூடியூப் சேனல் வந்து சேனல் வச்சு ரன் பண்ணி பணம் வந்து எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய திறமை, உங்களுடைய டேலண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து பணம் வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து நம்ம 6ஆவதாக பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப். எனக்கு வந்து நான் வந்து ஃபோட்டோ வந்து சூப்பராக எடுப்பேன். ஆனால் என்னோடய எப்படி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு வந்து என்ன சொல்லலாம், அதான் ரெண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 2000 3000 ரெண்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மெயினான ஏரியாவில் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 20,000 டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்ல கேமரா. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் உங்களுக்கு தேவைப்படும். இது மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ஈஸியாகவே ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிற முடியும். எடிட் பண்ணுறது, ஃபோட்டோஷாப்லாம் எடிட் பண்ணுறது யூடியூப் சேனல் வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து கற்றுக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு லேர்ன் பண்ண வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முன்னாடி திங்க் பண்ணி வச்ச தாட்டெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அடுத்து வந்து நம்ம வந்து 7ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு யூடியூப் சேனலோடு சேர்ந்த ஒரு பிளாகர். இப்போ நான் வந்து எழுதுவேன், எனக்கு வந்து கட்டுரை எழுத தெரியும், நல்லா கவிதை எழுத தெரியும், சாங் பாட தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பிளாகரில் நீங்கள் வந்து இப்போ கையில் ஒரு பேனா பென்சில் வச்சு ஒரு நோட்டில் எழுதினா உங்களுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. அதே நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து பணமாக தரப்போகிறாங்க. அந்த விஷயத்தை தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க பிளாகரில். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாங்கிறத. இந்த 7 பிஸ்னஸில் நீங்கள் வந்து எந்த பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறீங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 7 பிஸ்னஸில் ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவி, ஹெல்ப் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணுவேன். என்ன டவுட் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். என்னுடைய மெயில் ஐடி அண்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி பர்சனலாக கேட்குறவங்க வந்து பர்சனலாக கேட்டுக்கலாம். இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.